رباه عفوك إني من نور مدت يداي. மேலும் சொல்கிறார் ஹூதுடைய 75வது வசனத்தில் இன்ன இப்ராஹீம லஹலீமுன் அவ்வாஹுன் முனீப். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் மென்மையான கோபங்களை அடக்கக்கூடியவர், அல்லாஹ்விற்கு அடிபணியக்கூடியவர், எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்விடத்திலே தன்னை திரும்பக்கூடியவர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறார் சூரத்துன் நஹலுடைய 122வது வசனத்தில் இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹ் ஹனீஃபன் வலம் யகு மினல் முஷ்ரிகீன். இப்ராஹீம் ஒரு சமூகம், அவர் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு பயந்து அடிபணியக்கூடியவர், அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவர், முஷ்ரிக்குகளில் ஒருவராக அவர் குர்ஆன் சொல்கிறது. ஷாக்கிரல் லிஅன்உமிஹி, சுப்ஹானல்லாஹ், அவருக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்தக்கூடியவர். ஜிதபாஹு, அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்தான். வஹதாஹு இலா சிராத்தில் முஸ்தகீம், எதை நாம் தொழுகையில் கேட்கிறோமோ சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வஹதாஹு, நாம் நேர்வழி காட்டினோம். இலா சிராத்தின் முஸ்தகீம், நேரான அந்த சிராத்துல் முஸ்தகீமின் பக்கம். வஆதாஹு ஃபித் துன்யா ஹஸனா, இந்த பூமியிலே அல்லாஹ் நலவை கொடுத்தான். அவர் வ இன்னஹு ஃபில் ஆখিরাতি லமினஸ் சாலிஹீன், அவர் நாளை மறுமையில் நல்ல சாலிஹீன்களில் ஒருவராக இருப்பார். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பு என்னவென்றால், யூதர்கள் சொல்லுவார்கள் அவர் எங்களை சார்ந்தவர், நஸ்ரானிகள் சொல்லுவார்கள் அவர் எங்களை சார்ந்தவர், மக்கத்து குறைஷிகள் சொன்னார்கள் இப்ராஹிம் எங்களை சார்ந்தவர். அதனால்தான் கஅபாவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிலைகளை வைத்திருந்தார். அல்லாஹு அக்பர். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஆல் இம்ரானுடைய 60வது வசனத்தில், மா கான இப்ராஹிம் யஹூதியன் வலா நஸ்ரானியா, இப்ராஹிம் யஹூதி அல்ல, இப்ராஹிம் நஸ்ரானி அல்ல, வலா கான ஹனீஃப், ஷிர்கிலிருந்து விலகி அல்லாஹ்வை மட்டுமே வணங்கிய ஹனீஃப் அவர், முஸ்லிமன், அல்லாஹ்விற்கு முழுவதுமாக கட்டுப்பட்ட முஸ்லிம் அவர். வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் முஷ்ரிக்குகளில் ஒருவராக ஒருபோதும் இல்லை என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் பக்ரா 124வது வசனத்தில், வஇத் இப்தலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின், அல்லாஹ் பல கட்டளைகளை கொண்டு, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் பல கட்டளைகளை கொண்டு இப்ராஹீமை பல வழிகளில் சோதித்தான். எல்லா சோதனைகளையும் முழுமைப்படுத்தினார். அல்லாஹ் அதன் காரணமாக இப்ராஹீமை பார்த்து சொன்னான், கால இன்னி ஜாஇலுக லின்னாஸி இமாமா, இந்த மனிதர்களுக்கும் தலைவராக, இமாமாக, வழிநடத்தக்கூடியவராக உங்களை நான் ஆக்குகிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு சிறப்புகள், எவ்வளவு புகழார அல்லாஹ் இந்த புகழ்ச்சியில், இந்த சிறப்புகளில் ஒன்றை இந்த உலகத்தில் ஒரு மனிதருக்காலும் அவர் சொர்க்கம் செல்வது உறுதி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவது உறுதி. ஆனால் அத்துணை சிறப்புகள் ஒரு மனிதர், அத்துணை பாராட்டுகளை, அத்துணை குர்ஆனுடைய புகழாரங்களுக்கும் ஒரு மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய வாழ்வை இந்த சிறிய நேரத்தில் எப்படி பார்த்துவிட முடியும்? குர்ஆனில் எந்த பக்கங்களையும் மூடிவிட முடியாது. இப்ராஹிமுடைய வார்த்தையை நம்முடைய நாவுகள், ஹதீஸில் பெரும்பான்மையான ஹதீஸுகளை நாம் தாண்டிவிட முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தையை நம்முடைய வார்த்தைகளில் கூறாமல், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை சுருக்கமாக நமக்கு எது மிக நேர்மையாக படிப்பனையாக அமையும் அவற்றை சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் இந்த சிறிய நேரங்களில் பார்ப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்குடைய பகுதியில், அல்லாஹ் ஈராக்கை சீர்படுத்துவானாக, ஈராக்குடைய பகுதியில் அபூஹு, அவருடைய தந்தை ஆசர், குர்ஆன் சொல்லுகிறது வஇத் கால இப்ராஹிம் லிஅபீஹி ஆசர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையுடைய பெயர் ஆசர் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆசர் ஈராக்கிலே சிலைகளை வடிவமைத்து உருவம் கொடுத்து அதை கொண்டு தன்னுடைய வருமானத்தை எடுத்து அதை மக்கள் பரப்பக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். சிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு மனிதர், சிலை உருவாக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு மகனாக பிறக்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை தூதர்களை பாதுகாப்பான். சுப்ஹானல்லாஹ். ரசூல்மார்களையும் நபிமார்களையும் அவர்களுடைய பிறப்பில் இருந்து அல்லாஹ் அவர்களை ஷிர்கிலிருந்து தூரமாக்குவான்.
அதுபோல்தான் குர்ஆன் சொல்லுகிறது. சூரத்துல் அன்பியாவுடைய 51வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலகத் ஆத இப்ராஹீம் ருஷ்தஹு ஐ மின் கப்ல. அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி ருஷ்தை வழிகாட்டலை அவர்களுக்கு கொடுத்தான், அவர்கள் நபித்துவத்திற்கு முன்னதாகவே. அல்லாஹு அக்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையுடைய வளர்ப்பில் வளர்கிறார்கள். சிலைகளை வடிவமைப்பார், பார்ப்பார்கள், கையால் வடிவமைக்கிறார். அதை விலை பேசி விற்குமாறு தன்னுடைய மகனுக்கு எடுத்து அனுப்புவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். என்ன இது? அதனிடத்தில் பேசுவார்கள், நீ உனக்கு சக்தி இல்லை, உன்னை மக்கள் அழைக்கிறார்கள், உன்னிடத்திலே தேவைகளை கேட்கிறார்கள், எப்படி நீ பதிலளிப்பாய்? சந்தையில் சென்று தந்தை கொடுத்த அந்த சிலையை வைத்துக் கொண்டு சொல்லுவார்கள், எந்த பலனையும் எந்த தீங்கிலிருந்தும் உங்களை தடுக்காத யார் விலைக்கு வாங்குவார்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். நபுவத்திற்கு முன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தௌஹீதுடைய போர்வையிலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கிறான். ஷிர்க் தீண்டாத, முஷ்ரிக் ஆகாத மனிதராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பாதுகாக்கிறான். நுபுவத் கிடைக்கிறது. தன்னுடைய தந்தை சிலைகளை வடிவமைக்கக்கூடியவர், சிலைகளை உருவாக்கியவர். தந்தையிடத்தில் நபித்துவத்துடைய பணியை துவங்குகிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வத்குர் ஃபில் கிதாபி இப்ராஹீம். இப்ராஹிமை பற்றி நபியை கூறுங்கள், நினைவு கூறுங்கள். இன்னஹு கான சித்தீக்கியா, அவர் சித்தீக் நபி. அவர் இஸ் கால லி அபீஹி, தந்தை சொன்னார், யா அபதி, என் தந்தையே, லிம தஅபுது யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. என் தந்தையே, எதையும் பார்க்காத, எதைக்காத, எந்த தீங்கிலிருந்தும் உங்களை தடுத்து விடாத, எந்த பலனையும் கொடுக்காத இந்த சிலைகளை ஏன் வணங்குகிறீர்கள் தந்தையே? யா அபதி, என் தந்தையே, கத் ஜாஅனி மினல் இல்ம் மா லம் யஅதிக். சுப்ஹானல்லாஹ். அதபை பாருங்கள், ஒழுக்கத்தை பார்த்தையில் தந்தை ஷிர்க் முஷ்ரிக் அவர் பேசக்கூடிய முறையை பாருங்கள். யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் மா லம் யஅதிக். உங்களிடத்திலே வராத ஒரு கல்வியை கொண்டிருக்கிறேன். ஃபத்தபிஅனி, என்னை பின்பற்றுங்கள் தந்தையே. அஹ்திக சிராத்தன் சவிய்யா, நேரான அந்த பாதையின் பக்கம் உங்களை அழைத்து செல்கிறேன். யா அபதி, சுப்ஹானல்லாஹ், ஒருபோதும் அந்த விட்டு விலக்கவில்லை தந்தையை. யா அபதி லா தஅபுது ஷைத்தான், என் தந்தையே, ஷைத்தானை வணங்காதீர்கள். இன்ன ஷான கான லிர்ரஹ்மானி அஸியா, ஷைத்தான் ரஹ்மானுக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அபதி, ஏன் உங்களை இதன் பக்கம் அழைக்கிறேன் தெரியுமா? அதற்காக சிலைகளை வணங்காதீர்கள் என்று மகனாக உங்களுக்கு அந்த பாசத்தின் அடிப்படையில் அழைக்கிறேன் தெரியுமா? யா இன்னி அகாஃபு ஐ யமஸ்ஸக அதாபும் மினர் ரஹ்மான். நீங்கள் ஷிர்க் செய்து இறந்தால் ரஹ்மானுடைய வேதனையில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள், பீடிக்கப்படுவீர்கள் என்று நான் பயப்படுகிறேன். ஃபதகூன லிஷானி வலியா, அதன் காரணமாக ஷைத்தான் உங்களுக்கு தோழனாகி விடுவான். கால அராகிபுன் அன்த அலிஹதி யா இப்ராஹிம். மகன் மகத்துவ கண்ணியத்தோடு தந்தையை அழைக்கிறார். ஷைகளை வணங்காதீர்கள் தந்தையே என்று. தந்தை உருவாக்குவர், வடிவமைக்கக்கூடியவர், அதுதான் அவருடைய வாழ்க்கை முழுவதும் நிரம்பி கிடக்கிறது. மகன் இப்படி அழைத்தவுடன் மகனை சொன்னார்கள், கால அராகிபுன் அன்த அலிஹதி யா இப்ராஹிம். எம்முடைய சிலைகளை, தெய்வங்களையா நீ புறக்கணிக்கிறாய்? ல இல்லம் தன்தஹி, அழைப்பில் இருந்து நீ விலகிக் கொள்ளவில்லை, ல அர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா. ஒரு தந்தை மகனிடத்திலே, ஒரு தந்தை மகனிடத்திலே அந்த உணர்வோடு இதை பாருங்கள். உன்னை கல்லால் எறிந்து கொள்ளுவேன், கல்லால் எறிந்து உன்னை விரட்டி விடுவேன். வஹ்ஜுர்னி மலியா, என்னை விட்டு திரும்பி வராத தூரத்திற்கு, ஒருபோதும் என்னை சந்திக்காத தூரத்திற்கு சென்று விடு. இந்த அழைப்பில் இருந்து நீ விலகவில்லை என்றால். அல்லாஹு அக்பர். தந்தை எச்சரிக்கிறார், இனிமேல் உனக்கு இங்கே இடம் கிடையாது, விடு, இல்லை என்றால் கொலை செய்து விடுவேன். இப்படி பேசிக் கொண்டிருந்தால் தந்தை அப்படித்தும் மகனுடைய அந்த பணிவை கால சலாமுன் அலைக், உங்கள் மீது சலாட்டும். சஅஸ்தக்ஃபிரு லக ரப்பி இன்னஹு கான பி ஹஃபியா. நான் உங்களுக்காக பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே தேடுவேன். காலம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உங்களை அழைத்துக் கொண்டிருப்பேன். உங்களுக்காக பாவ மன்னிப்பை இறைவனிடத்திலே தேடுவேன். இன்னஹு கான பி ஹஃபியா, என் இறைவன்
மென்மையான இரக்க குணமுடையவன், அன்பு உள்ளவன். வஅதஸிலுக்கும், நீங்கள் என்ன போக சொல்லுவது, நீங்கள் என்ன புறக்கணிக்க, என்னை புறக்கணி, நான் விலகிக் கொள்கிறேன் உங்களை விட்டு. வமா ததுஊன மில்லாஹ், நீங்கள் அழைக்கக்கூடிய அல்லாஹ்வை தவிர எல்லா அழைப்புகளை விட்டும் நான் விலகிக் கொள்கிறேன். வஅதுஉ ரப்பி, என் ரப்பை நான் அழைப்பேன். அஸா அல்லா கூன பிதுஆ ரப்பி ஷகியா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துஆவை அங்கீகரிப்பான். அல்லாஹ் ஒருபோதும் அதை மறுக்க மாட்டான். நான் அழைத்துக் கொண்டே இருப்பேன். அல்லாஹ்வுடைய பாதகம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உறுதியை தந்தைக்கு வெளியிட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், தன்னுடைய அழைக்கிறார்கள். குர்ஆன் சொல்கிறது, லி அபீஹி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைக்கு சொன்னார், அவர்களுடைய சமூகத்திற்கும் சொன்னார், மா ஹாதிஹி தமாதீல் அல்லதி அன்தும் லஹா ஆகிஃபூன், நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டு நிலை தடுமாறாமல் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, இந்த சிலைகள் எல்லாம் என்ன? மா ஹாதிஹி தமாதீல் அல்லதி லஹா ஆகிஃபூன், நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிலைகள் எல்லாம் என்ன வணங்குகிறீர்கள்? சமூகம் சொன்னது, காதுனா ஆபாஅனா லஹ்தீன், எங்களுடைய முன்னோர்கள், இன்று பலர் சொல்வது போல எங்களுடைய முன்னோர்கள் நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெளிவாக சொன்னார்கள், கால லக்கது குன்தும் அன்தும் வ ஆபாஉக்கும் ஃபீ தலாலின் முபீன், நீங்களும் உங்களுடைய சமூகமும் உங்களுடைய முன்னோர்களும் நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் தெளிவான வழிகட்டில் தான் இருக்கிறீர்கள். காலு அஜித்தனா பில் ஹக் அம் அன்த மினல் லாஇபீன், அதாவது உண்மையை கொண்டு வந்திருக்கிறாயா, உண்மையைத்தான் பேசுகிறாயா, நிலையாகத்தான் பேச அல்லது விளையாடுகிறாயா? சொன்னார்கள், கால பல் ரப்பக்கும், என் சமூகத்தை கொள்ளுங்கள், உங்களுடைய இறைவன் ரப்பு ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமிகளை யார் படைத்தானோ, அல்லதி ஃபதரஹுன்ன, யார் அருகிக்கிறானோ அவன்தான் உங்களுடைய இறைவனை தவிர இந்த சிலைகள் அல்ல. இவற்றை நீங்கள் தான் உருவம் கொடுக்கிறீர்கள், இதற்கு நீங்கள் தான் பெயரிடுகிறீர்கள், நீங்கள் தான் உணவை தருகிறீர்கள், இவைகள் அல்ல நீங்கள் வணங்கக்கூடிய, அல்ல உங்களை படைத்தவன், வானங்களையும் பூமிகளையும் நிர்வகிக்க படைத்தான். அதற்காக சாட்சி சொல்பவர்கள் ஒருவராக நான் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான் ஒரு நிகழ்வு. இந்த அழைப்பை அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கும் போது அந்த ஊரில் ஒரு திருவிழா நடக்கிறது. அந்த விழாவில் கலந்து கொள்ள எல்லோரும் இப்ராஹிமை அழைக்கிறார்கள். இப்ராஹிமே வா, வந்து பார் தெய்வங்களுடைய மகத்துவத்தை என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அழைக்கிறார்கள், இன்னி சகீம், நான் நோயாளி, என்னால் திருவிழாவிற்கெல்லாம் வர, நீங்கள் வேண்டுமானால் சென்று கொள்ளுங்கள் என்று. நிலைமையை அறிந்தவர்கள் அவர்களை விட்டுவிட்டு திருவிழாவை நோக்கி செல்கிறார்கள். செல்லும் போது சொன்னார்கள், உங்களுடைய சிலைகளை நான் சேதப்படுத்தி நீங்கள் சென்றதற்கு பிறகு செல்கிறார்கள். இப்ராஹிமை விட்டுவிட்டு அவர்கள் செல்லுகிறார்கள். அவர்கள் சிலைகளை வைத்திருந்த அந்த இடத்திற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சென்று சொன்னார்கள். ஃபகால, அதற்கு முன்னால் உணவுப்பட்டிருந்தது. அந்த சிலைகளை பார்த்து கேட்டார்கள், குலூன் அலா தகுலூன், சாப்பிட மாட்டீர்களே? மாலக்கும் லா யகூன், நீங்கள் பேசவா? ஃபராஹின் பில் யமீன், தன்னுடைய வலது கரத்திலே வைத்திருந்ததை வலது கரத்தை கொண்டு அவர் எல்லா சிலைகளையும் அடிக்கிறார், உடைக்கிறார். வேறு வசனத்திலே சொல்கிறான், ஃபஜஅலஹும் ஜுதான் இல்லா கபீரன், எல்லா சிறிய சிலைகளையும் அடித்துவிட்டு மேற்கக்கூடிய ஒரு பெரிய சிலையின் மேல் அவர் கொண்டு வந்த அந்த ஆயுதத்தை மாட்டி விடுகிறார். கபீரல்லஹும் லஅல்லஹும் யர்ஜிஊன், அதன் பக்கம் அவர்கள் சென்று அவர்கள் அறிந்து கொள்வதற்காக. அந்த திருவிழாவுக்கு மக்கள் திரும்பி வருகிறார்கள். சிலைகளுக்கு முன்னால் உணவுகளை வைத்து சென்றவர்கள் மன் ஃபஅல ஹாதா பிஆலினா, வந்து பார்க்கிறார்கள், சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு இருக்கிறது. யார் இதை செய்தது? நம்முடைய தெய்வங்களுக்கு எதிராக. அவர் அணியாகத்தான் இருப்பான். அப்போது நபர்கள் காலு சமிஅனா ஃபதன் யذ்குருஹு, ஃபதா, அவர் ஒரு வாலிபர், சுப்ஹானல்லாஹ், வாலிபர் அவர். காலு சமிஅ ஃபதன் யذ்குருஹும்,
قالوا له இப்ராஹிம் நினைவு கூறுகிறார்கள். இப்ராஹிம் அழைக்கப்படக்கூடாதான் இப்படி செய்திருப்பார். அவர்தான் சொன்னார், நீங்கள் திருவிழாவுக்கு இந்த சிலைகளை நான் சேதப்படுத்துவேன் என்று. அப்போது அந்த மக்கள் சொன்னார்கள், காத்துபிஹி அலா அயுனின் நாஸ், கண்களுக்கு முன்னால் அவரை கொண்டு வாருங்கள், லஅல்லஹும் யஷ்ஹது, அவருக்கு என்ன நடக்கிறது என்று கூடிய அனைத்திற்கும் சாட்சியாக மக்கள் இருக்கட்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கப்படுகிறார்கள். தனி மனிதர், ஒட்டுமொத்த சமூகமும் அவருக்கு எதிராக நிற்கிறது. நிலைமையை உணர்ந்தார்கள் மக்கள். அலைஹிஸ்ஸலாம் வந்தவுடன் கேட்டாலு அன்த ஃபஅல்த ஹாதா லிஹதினா இப்ராஹிம். நான் சொல்வது கதை அல்ல, ஏதோ கதை புத்தகத்தை படித்து உங்களுக்கு சொல்லவில்லை. ரப்புடையர்கள், அல்லாஹ் அக்பர், அல்லாஹுடைய வார்த்தைகள், அல்லாஹ் பேசுகிறான். இப்ராஹிமுடைய நிகழ்வையாக அப்படியே கண்களால் பார்ப்பது போல் பேசுகிறது. காலு அன்த ஃபஅல்த ஆலிஹத்தினா யா இப்ராஹிம், இப்ராஹிமே நீயா எம்முடைய சிலைகளாக இதை செய்தாய்? கால பல் ஃபஅலஹு கபீரு ஹாதா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கை நீட்டி சொன்னார்கள், அதுகிறது அந்த பெரிய சிலை அதுதான் செய்திருக்கும் என்று. ஃபஸ்அலும் இன் கானு யன்திகூன், அது பேசும் என்றால் அது இடத்திலே கேள். அல்லாஹ் அக்பர். என்ன ஒரு அழைப்பு பணி சிந்தனைக்காக பாருங்கள். அப்படி சொல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல், பேசும் என்றால் கேட்டு பாருங்கள் என்று சொன்னவுடன் ஃபரஜஉ இலா அன்ஃபிம், ஒருவரை நோக்கி திரும்பி, ஃபகாலு தங்களை நோக்கி திரும்பிக் கொண்டு அவர்கள் சொன்னார்கள், இன்னக்கும் அன்துமுல் ஸாலிமூன், நாம் அநீதம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ثم نكسوا على رؤوسهم, தங்களுடைய தலைகட்டால் தாழ்த்தி விட்டார். எப்படி பதில் சொல்வது இப்ராஹிமுக்கு? லக்கும் தமா ஹாஉலா யன்திகூன், ஹாஉலா யன்திகூன், இப்ராஹிமே உனக்கு தெரியாதா அவையெல்லாம் எப்படி பேசும்? அல்லாஹ் அக்பர். சத்தியத்தை அவர்களுடைய நாவிலிருந்தே வெளியேற்றுகிறார்கள். சொன்னார்கள் அதற்கு பிறகு, கால அஃபதஅபுதூன மின் தூனி மா லா யன்ஃபஉகும் ஷைஅன் வ லா யதும், உங்களுக்கு எந்த ஒரு தீங்கிலிருந்தும் இந்த சிலைகளையா நீங்கள் அப்படி என்றால் உஃபில் லக்கும், கேடு உண்டாகட்டும். வலிம தஅபுதூன மின் தூனி, அல்லாஹ்வை தவிர நீங்கள் வணங்க மீதும் அஃபலா தஅகிலூன், அறிவு பெற மாட்டீர்களா என்று அவர் இப்ராஹிம் கேட்டவுடன் சத்தியத்தை நிலைநாட்ட முடியாத அந்த மக்கள் தெரிந்த ஆயுதமான கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இப்ராஹிமே, இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருந்தால் உன்னை விட மாட்டோம். என்ன செய்வோம் தெரியுமா? நாம் இவர் செய்த காரியத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும், இவரை நெருப்பில் வீசிவிடுவோம் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். ஒரு நபி, அல்லாஹுடைய கலீல் சோதிவார். ஆம், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமியிலேயே அதிகமாக சோதித்தவர்கள், அதிகமாக அல்லாஹுடைய சோதனைக்கு உட்பட்டவர்கள் நபிமார்கள் தான். அப்படி என்றால் என்னையும் உங்களையும் அல்லாஹ் என்ன ஆட்சேபனை இருக்கிறது? நபிமார்களைத்தான் அல்லாஹ் அதிகம் சோதித்து இருக்கிறார். அல்லாஹு அக்பர். இப்ராஹிமை அல்லாஹ் சோதிக்கிறான். நெருப்பு எரிய மூட்டப்படுகிறது, நாட்களாக நெருப்பு வீச மூட்டப்படுகிறது. நெருப்புடைய அனலின் பக்கம் கூட யாருமே நெருங்க முடியாத அளவிற்கு நெருப்பால் சூழப்படுகிறது. இப்ராஹிம் அந்த நெருப்பில் தூக்கி வீச தயாராகிறார்கள். மலக்குகள் அல்லாஹுடைய கலீல் கட்டளை என்ன ஆக போகிறது என்று எதிர்பார்த்துக் கொண்டு அல்லாஹுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்திலே சொன்ன தங்களுடைய ஹதீஸ்கள், இப்ராஹிம் நேரத்திலே ஹஸ்புனா அல்லாஹு வ நிஅமல் வகீல் வகாலஹா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹீன உல்கிய ஃபின்னார். அந்த நெருப்பில் வீசப்படும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹஸ்புனா, அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். ஹஸ்புனல்லாஹ் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். இந்த சோதனையின் பொறுப்பை அல்லாஹ்வின் மீதே சாட்டுகிறேன். வக்கீல், பொறுப்புகளை சாட்டுவதில் மேன்மையானவன் அவன், பொறுப்பாளன், மேன்மையான பொறுப்பாளன் அவன், போதுமானவன். யாரின் துணையும் எனக்கு தேவையில்லை.
அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகால ஹதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதரும் இதே வார்த்தையை சொன்னார்கள். சூரா ஆல இம்ரானுடைய 173வது வசனத்தில் காட்டினார்கள். இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபக்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானன் قالوا ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தையை தூதரும் சொன்னார், மக்களும் உங்களுக்கு ஒன்று திரண்டு இருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த வார்த்தை முஃமின்களுடைய உள்ளத்தை சாந்தப்படுத்தும். அல்லாஹ்வின் மீது பொறுப்பை ஒப்படைத்தவர்கள் இந்த சொல்லும் பொழுது உள்ள அல்லாஹ்வுடைய அன்பால் நிரம்பும். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த சோதனையில் ஏறுவதற்கு வழியை கொடுப்பான். ஆம், இப்ராஹிம் அவர்களுக்கும் கொடுத்தான். அல்லாஹ்வுல் ஆலமீன் நெருப்புக்கு கட்டளையிட்டான். குல்லா யா கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். அல்லாஹ் இயற்கையை நம்மை மாற்றுகிறான். ஒரு நபிக்காக நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், நெருப்பே இப்ராஹிம் உன் மீது விழப்போகிறார், அமைதி அளிக்கக்கூடியதாக சாந்தமளிக்கக்கூடிய நெருப்பாக நீ மாறி இது நம்பிக்கை வைத்தவர்களுக்கு எதிராக நடத்தப்படும் சூழ்ச்சிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முறியடிப்பான், அவர் பெருமைப்படுத்தி விடுவான். அல்லாஹு அக்பர். இதையெல்லாம் அந்த நாட்டுடைய கொடுங்கோல் அரசன் நம்ரூத் இப்ராஹிமை அழைக்கிறான். அதற்கு பிறகு இவ்வளவு பெரிய அத்தாட்சிகளை கொண்டிருக்கக்கூடியவனா நீ, வா உன்னை நான் வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அரசவைக்கு செல்கிறார். குர்ஆனிலே சூரத்துல் பக்கராவுடைய 58வது வசனத்தில் சொல்லி, அலம் தர இலல்லதி இப்ராஹீம ஃபீ ரப்பிஹி, அவருடைய ரப்புடைய விஷயத்தை குறித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அந்த அரசன் தர்க்கித்தை, நபியே நீ அறிவாயா, அன் ஆதாஹுல்லாஹுல் முல்க். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லதி யுஹ்யி வ யுமீத், என் இறைவன் யார் தெரியுமா? என்னிடத்திலே ரப்பை குறித்து தர்க்கிக்கிறாய், இறைவன் யார் தெரியுமா? அவன்தான் உயிரை கொடுப்பவன், அவன்தான் உயிரை எடுப்பவன். அந்த அரசன் சொன்னான், ரப்பு என்றால் உயிரை கொடுத்து உயிர்ப்பாடாம். அப்படி என்றால் நானும் உயிரை எடுப்பேனே. இரண்டு சிறை கைதிகளை அழைத்தான். ஒருவரை கொலை செய்தான், ஒருவரை விடுதலை செய்தான். பார், ஒருவரை கொலை செய்தேன், ஒருவரை விடுகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்போதான் அறிந்தார், மகா முட்டாள், இவனிடத்தில் இப்படி பேச. அப்படியா, உன் சிந்தனைக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஃபஇன்னல்லாஹ யஷம்ஸு மினல் மஷ்ரிக் ஃபஅதி பிஹி மினல் மக்ரிப். என் இறைவன் கிழக்கில் இருந்து சூரியனை உதயம் செய்வார், உன்னால் முடிந்தால் மேற்கில் இருந்து உதயச் செய். அல்லாஹ். அபுஹிதல்லதி கஃபர், நிராகரித்தவன், சத்தியத்தை அவன் வாய் அடைத்து போனான். வல்லாஹு லா யஹ்மல் ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டம் ஒருபோதும் நேர்வழி பெறாது. புறக்கணித்தார், ஊர் புறக்கணித்தது, சூழ்ச்சியாலவே சூழ்ந்தது. ஊர் கூட இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய மனைவி சாரா இஸ்லாம் அவர்களை தவிர, அவர்களுடைய காழ்ந்த அவர்களால் வளர்க்கப்பட்ட லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர அவர்தான் அந்த நேரத்தை பின்பற்றுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றுகிறார்கள். ஃபஆமன லஹு லூத், லூத் ஈமான் கொண்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிடிவெடுக்கிறார்கள். இந்த ஊரில் இனிமேல் வாழக்கூடாது, இந்த ஊரை விட்டு ஹிஜ்ரத் செய்ய என்று. வகால இன்னி முஹன் இலா ரப்பி, இங்கே நான் இருக்க மாட்டேன், என் ரப்பை நோக்கி நான் ஹிஜ்ரத் செய்ய போகிறேன். அல்லாஹு அக்பர். அழகாட சொன்னார்கள் சூரா சாஃபாத்துடைய 99வது வசனம், வகால இன்னி தாஹிபுன் இலா ரப்பி சயஹ்தீன், எங்கே செல்ல போகிறேன் எனக்கு தெரியாது, என் ரப்பை நோக்கி நான் செல்ல போகிறேன். தாஹிபுன் இலா ரப்பி சயஹ்தீன், அவன் எனக்கு வழி காட்டுவான், எனக்கு அவன் நேர் வழியை காட்டுவான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊரை விட்டு கிளம்பி செல்கிறார்கள். நோக்கி, ஈராக்கில் இருந்து மிஸ்ரை நோக்கிறார்கள். அல்லாஹ் மிஸ்படுத்துவானாக.
மிஸ்ருக்கு செல்லக்கூடிய வழியில் இடத்தில் தங்குகிறார். அங்கு பார்த்தால் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் வணங்குகிறார்கள். அந்த கூடிய வழியிலும் எப்படியாவது இவர்களை அல்லாஹ்வின் கைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய முறையே அவர் கைப்பு பணி செய்கிறார்கள். குர்ஆன் சூரத்துல் அன்ஆம் 76வது வசனம், ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைல் ரஆ கௌகபன், இரவு சூழ்ந்த போது நட்சத்திரத்தை பார்த்தார். அவர் சொன்னார், கால ரப்பி, இதோ என் இறைவன். கால ஃபலம்மா அஃபல், அது நீங்கியதற்கு பிறகு, கால லா உஹிப்புல் ஆஃபிலீன், நீங்கக்கூடிய வணங்க மாட்டேன், நான் அதை விரும்ப மாட்டேன், நேசிக்க மாட்டேன் என்று சொன்னார். இந்த வசனங்கள் எல்லாம் சொல்வது போல இப்ராஹிம் நட்சத்திரத்தை பார்த்தார். அவர் புரிந்து கொண்டார் அல்லாஹுவை. அப்படி அல்ல, இருக்கக்கூடிய மக்கள் நட்சத்திரங்களை வணங்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு ரப்பு யார் என்பதை வைக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய முறையை கையாளுகிறார்கள். அல்லாஹுடைய இவர்கள் ஒருபோதும் சந்தேகிக்க மாட்டார்கள். ஷிர்கில் ஒருபோதும் அவர்கள் இருக்க மாட்டார்கள். நச்சை பார்த்தவுடன், அது விலகியவுடன் சொன்னார், இது விலகுகிறது, இது இறைவனாக இருக்க முடியாது. சந்திரனை பார்த்தார், வெளிச்சம் தரக்கூடிய வந்தது. காலஹாதா ரப்பி, ஒருவேளை இது ரப்பாக, இதுதான் என்னுடைய இறைவன். ஃபலமல், அதுவும் மறைந்ததற்கு பிறகு, கால இல்லம் யஹ்தினி ரப்பி கூனன் மினல் கௌமீன் மினல் கௌமலீன், இதுவும் விலகிவிட்டது, எனக்கு நேர்வழியை காட்டவில்லை என்றால் வீட்டில் உள்ளவனாக நான் மாறியிருப்பேன். சூரியன் வந்தது, அது இறைவன் என்றார். இதுதான் பெரியதாக, இதுதான் ரப்பாக இருக்க முடியும் என்று சொன்னார். அதுவும் விலகியதற்கு பின்னர், சந்திரனை வணங்குகிறீர்கள், அது விடுகிறது. சூரியனை வணங்குகிறீர்கள், அன்று விடுகிறது. திரங்குகளை நட்சத்திரத்தை வணங்குகிறீர்கள், அன்று விடுகிறது. என் சமூகமே, நீங்கள் இணை வைக்கக்கூடியவற்றை விட்டெல்லாம் நான் ஒதுங்கிக் கொள்கிறேன். நீ வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்மாவாதி வல் அர்த ஹனீஃபன், யார் இந்த வானங்கள் பூமிகள் வைத்துக் கொண்டிருக்கிறானோ அந்த ரப்பின் பக்கம் என்னுடைய முகத்தை வைக்கிறேன். வமா அன மினல் கீன், நான் முஷ்ரிக் இல்லை. அவர்களிடத்திலே தர்க்கித்தது. அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அவருடைய விஷயத்தில் அவன் எனக்கு நேர்வழியதற்கு பிறகா கேட்கிறீர்கள்? வலா அகாஃபு மா தூன பிஹி இல்லா யஷா ஷைஆ, அல்லாஹ் நாடி எதுவும் நடக்காது. நீங்கள் இணை வைக்கக்கூடிய ஒருபோதும் நான் பயப்பட மாட்டேன். வஸிஅ ரப்பி குல்ல ஷைஇன் இல்மா, எல்லாவற்றையும் என்னுடைய ரப் அறிந்தவனாக இருக்கிறார். அஃபலா ததக்கரூன், நீங்கள் சிந்தனை பெற மாட்டீர்களா? வகஹாஃபு மா அஷ்ரக்தும் வகாஃபூன அன்னக்கும் அஷ்ரக்தும் பில்லாஹ் மா லம் யுனஸில் பிஹி அலைக்கும் சுனன், எந்த ஒரு ஆதாரமும் அத்தாட்சிகளும் இல்லை. படைத்த இறைவனுக்கு இறைகளை ஆக்கி, படைத்த இறைவனுக்கு இணைகளை ஆக்கி அவைகளை நீங்கள் படைத்த இறைவனை நீங்கள் இல்லை, நீங்கள் இணை வைக்கக்கூடியவற்றை நான் பயப்பட போகிறேன். பயப்படாமல் வாழ்வதற்கு தகுதியுடையவர்கள் நம்மில் யார் என்பது அல்லாஹ், நீங்கள் அறிந்தவர்கள் இருந்தால் உங்களுக்கு தெரியும் நம்மில் யார் பயப்படாதவர்கள் என்று. நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகளையா நான் பயப்போகிறேன்? இறைவனுக்கு இணை வைத்து இறைவனை பயப்படாத போது என்று இப்ராஹிம் ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டார். அதற்கு பிறகு அங்கிருந்து மிஸ்ரை நோக்கி செய்கிறார். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிகழ்வை ஹதீஸில் சொன்னார்கள். லம் யக்திப் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லா ثلاث கதிப், 3 பொய்களை தவிர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்நாளில் பொய் கூறியது கிடையாது. இப்ராஹிம் ஸலாம் பொய் சொன்னார்களா? சுப்ஹானல்லாஹ், அந்த பொய்களை பாருங்கள். அந்த 2 அல்லாஹ்வுடைய ذاتுக்காக, அல்லாஹ்விற்காக. கௌலுஹு இன்னி சகீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கார்கள் நான் நோயாளி என்று அந்த மக்கள் அவர்களை திருவிழாவிற்கு அழைத்த போது சொன்னார்கள், இன்னி நான் நோயாளி. இது முதல் பொய். இரண்டாவது, சிலைகளை உடைத்துவிட்டு பல் ஃபஅலஹும் ஹாதா, இந்த பெரிய சிலை தான் உடைத்தது என்று கூறியது அது பொய். இந்த அல்லாஹ்விற்காக கூறியது. 3 பொய், நடக்கும் போது அந்த அங்கு அழகான பெண்கள் இருந்தால் அவனை
கொலை செய்துவிட்டு அந்த பெண்ணை தன்னித்துக் கொள்வான். அப்படி அரசன் இருப்பதை அறிந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மனைவியை பார்த்து, அவர்களை பார்த்து, நான் இப்போது கேட்பார்கள், நான் உன்னை கூற மாட்டேன் என்று கூறிவிடுவேன். நான் உன் சகோதரன் என்றால் விட்டுவிடுவார்கள், நான் உன் கணவன் என்றால் என்னை கொலை செய்து விடுவார்கள் சொன்னார்கள். அந்த ஒரு மனிதர் வந்து, நீங்கள் யார் என்று அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாரா அவர்களை கை நீட்டி சொன்னார்கள், இவர்கள் என்று. அல்லாஹ் அக்பர். மூன்றாவது, அதுவும் பொய் அல்ல, முஃமின்கள் எல்லோரும் சகோதரர்கள் தான். அந்த அடிப்படையில் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கலாம். ஆனால் சாரா அவர்கள் அந்த அரண்மனைக்கு அழைத்து செல்ல, அந்த அரசன் தவறான முறையில் நடந்து கொள்ள ஆயத்தமாகிறான். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், அவனுடைய கை செயலிழக்கிறது. அந்த அரசன் சொன்னான், பெண்ணே, ரப்பை அழைத்து விடு, நான் இனிமேல் உன்னை நெருங்க மாட்டேன் என்று. மறுபடியும் அழைக்கிறார்கள், கை நீங்குகிறது. மறுபடியும் நெருங்க வருகிறான், மறுபடியும் பிரார்த்தனைகள், கை செயலிழக்கிறது. பெண்ணே, இங்கு மாட்டேன், உன் ரப்பை விடு. இரண்டாவது முறையும் விடு. மூன்றாவது முறையும் நெருங்க வருகிறான், செய்கிறார்கள், செயலிழந்து விடுகிறது. அறிந்து கொண்டான், பெண்ணே நெருங்க மாட்டேன், அதற்கு சாட்சியாக நீ சென்று இங்கிருந்து பகரமாக ஹாஜர் என்ற என்னுடைய வேலையாளை, என் அரண்மனையிலே வேலைக்கூடிய அந்த பெண்ணை உனக்கு பணிவிடையாளராக, ஹாஜரை பணியாளராக உமக்கு என்னை விட்டுவிடு என்றார். அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சாரா அவர் ஹாஜரை அழைத்து வருகிறார். அவர்கள் தொழுகையில் இருந்து கொண்டிருக்கும் போது அழைத்து வந்தார்கள். ஹாஜரை அரசன் எம்பத்தான் நடந்த நிகழ்வை கூறி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தில்க உம்முக்கும், அவர்கள்தான் உங்களுடைய தாய். ஹாஜிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வினுடைய திட்டத்தை பாருங்கள். ஒரு சோதனையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு முடிவை வைத்திருக்கிறான். ஹாஜர் அல்லாஹ் தூதர் இப்ராஹிம் அவர்களுடைய வாழ்வில் தான் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் உருவாக வேண்டியிருக்கிறது. அவர்கள் இணைவதற்கு வழித்தடத்தை அல்லாஹ் வைக்கிறான். அதனால்தான் சோதனை வரும்போது துவண்டு விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ் கொடுத்த அந்த சோதனையில் உறுதியாக பொறுமையோடு உங்களால் இயன்றதை செய்யுங்கள். அந்த சோதனையின் முடிவில் நீங்கள் வெளியேறுவதற்கு வழிகளை வைத்திருப்பான். அதை நாம் அறிய, அல்லாஹ் அறிந்தவன். ஹாஜரை கொடுத்தவுடன் சாரா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாஜரை திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள். அதுவும் வயதை கடந்திருந்தும் ஒரு நபிக்கு குழந்தை கிடையாது. தன்னால் தனக்கு குழந்தை பெற்றுக் கொடுக்க முடியாது என்பதை அறிந்தவுடன் ஹாஜர் வேலையாளாக கொடுத்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு திருமணம் முடித்துக் கொண்ட சாரா அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ் திருமணம் முடிக்கிறார்கள். அல்லாஹ்வை அழைக்கிறார்கள். சூரத்துடைய 100வது 101வது வசனத்தில் அல்லாஹ், ரப்பி ஹப்ன ஸாலிஹீன், ரப்பி ஹப்லி மினல், யா அல்லாஹ் சாலிஹ் ஒரு குழந்தை எனக்கு கொடு. ஒரு நபிக்கு குழந்தை அல்லாஹ் 80 வயசு வரைக்கும். அல்லாஹ் அக்பர். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹான ஒரு குழந்தையை எனக்கு கொடு என்று அழைக்கிறார்கள். ஹாஜரின் மூலமாக நற்செய்தி ஹாஜர் அவர்களுக்கும் அல்லாஹ் இப்ராஹிம் அவர்களுக்கும் நற்செய்தி அல்லாஹ் சொல்கிறான். ஃபபஷ்ஷரஹு பிகுலாம் அலீம், மென்மை தன்மையுடைய ஒரு குழந்தையை அல்லாஹ் நற்செய்தியாக கொடுத்தான். யார் அவர்கள்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், சாரா அவர்கள் மூவரும் அங்கிருந்து, அந்த 4 பேரும் அங்கிருந்து கிளம்பி பலஸ்தீனில் குடியமர்கிறார்கள். பலஸ்தீனில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனையை துவங்குகிறான். அறிவிக்கிறான், இப்ராஹிம் அவர்களே, உங்களுடைய ஹாஜரையும் இஸ்மாயிலையும் அழைத்து பலஸ்தீனில் இருந்து மக்காவிற்கு அழைத்து சென்று
அந்த பொட்டல் பூமியிலே விட்டு விரும்ப வந்து விடுங்கள். பல ஆண்டுகள் பிறகு கட்ட குழந்தையும் அவருடைய மனைவியையும், ஏன் அல்லாஹ் இப்பதானே இவ்வளவு கஷ்டப்பட்டு பல நாடுகள் கடந்து இந்த நாட்டில் தஞ்சம் மறுபடியும் இன்னொரு ஊர்ல அதுவும் தனியா விட சொல்றியே? கேட்க மாட்டார்கள். ஏன்? குர்ஆன் சொல்லுகிறது, கால லஹு ரப்புஹு அஸ்லிம், கட்டுப்படு இப்ராஹிமே என்று சொன்னால் மேலும் அவர் சொல்லுவார் என்று சொல்லலை அல்லாஹ். இஸ் கால லஹு ரப் அஸ்லிம், கட்டு என்று சொன்னார். அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், ஆலமீனுக்கு கட்டுப்பட்டேன் என்று அல்லாஹு அக்பர் சொல்கிறார்கள். மக்காவில் மகனையும் மனைவியையும் விட்டு எதுவும் கூறாமல் திரும்ப வருகிறார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சில ஆண்டுகள் தான் அந்த நபியோடு வளர்ந்திருக்கும். அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அந்த முஃமினான அந்த பெண் தன்னுடைய கணவரை விட்டு செல்லும் போது கேட்டார்கள், என் கணவரே, இந்த பொட்டல் பூமியில் செல்கிறீரே, இல்லை தண்ணீரும் இல்லை, ஏன், எதற்காக? பதிலளிக்கவில்லை இப்ராஹிம். திரும்பி பார்க்காமல் சென்று கொண்டிருக்கிறார். கேட்டார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, இப்ராஹிமே அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு இந்த கட்டளையை கொடுத்தது அல்லாஹுவா? முஃமினான பெண்ணுடைய அந்த வார்த்தையை நம்பிக்கையை பாருங்கள். அல்லாஹு அமரக பிஹாதா, இப்ராஹிமே இந்த கட்டளையை கொடுத்தது அல்லாஹுவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆம் என்று தைத்தார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், முஸ்லிம்களே, முஸ்லிமான பெண்களே, முஃமினான ஆண்களே, முஃமினான அந்த பெண்ணுடைய அல்லாஹ்வின் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையை பாருங்கள். அங்கே எந்த ஒன்றும் கிடையாது. பூமி மக்கா, அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான். வாங்கினாதான் வாழ என்று வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய கட்டளை வாங்க என்று நான் வாங்க மாட்டேன், அதனால் என் தொழிலே சென்றாலும் பரவாயில்லை, என் ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்று மனிதன் உள்ள நம்பிக்கையோடு சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எல்லாவற்றிலும் இதை செயல்படுத்தினால் என்ன ஆகும் தெரியுமா? ஹாஜர் அந்த குழந்தையை அங்கே நிற்கிறார். அங்கே எதுவும் கிடையாது. குழந்தை பசியால் கதறுகிறது, பிள்ளை தாகத்தால் கதறுகிறது. செய்வதென்று தெரியாத தாய் குழந்தையை வைத்து ஏதாவது கிடைக்க பார்ப்பதற்காக அங்கும் இங்கும் சஃபா மர்வா அந்த கிடைகளை ஓடி ஓடி வருகிறார்கள். அல்லாஹ் நம்பிக்கை வைத்திருந்தாலும் அல்லாஹ் தான் உணவளிப்பான் என்றால் காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு சபபை எடுத்துக்கொண்டு ஓடி அல்லாஹ் உணவளிப்பான் என்ற நம்பிக்கையில் அந்த பெண் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த நம்பிக்கைவாக இஸ்மாயில் பாதத்திலிருந்து அல்லாஹ் ஒரு ஊற்றை வெளியேற வைத்தான். ஜம்ஸம் தண்ணீர் ஊற்று ஓடுகிறது. ஹாஜர் அவர்கள் பாருங்கள், இஸ்மாயில் அவர்களுடைய இருந்த அந்த தண்ணீர் ஊற்று வருவதை பார்த்து அதை அணை கட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஹாஜர் அதை தடுக்கவில்லை என்றால் அந்த ஜம்ஸம் உலகம் முழுக்க ஓடி இருக்கும் என்று. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் உணவளிக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பிரார்த்தனை அவர்களை விட்டு சென்ற போது அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள். சூரா இப்ராஹிமுடைய வசனம், ரப்பனா இன்னி அஸ்கன்து ذُرِّيَّتِي بِوَادٍ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ يُقِيمُوا الصَّلَاةَ عَلَى أَفْئِدَةٍ تَهْوِي إِلَيْهِمْ وَارْزُقْهُم مِّنَ الثَّمَرَاتِ لَعَلَّهُمْ يَشْكُرُونَ. கூறியதற்காக இறைவா, பொட்டல் பூமியில் அவர்களை விட்டு வந்து வருகிறேன், உன் புனித பூமியில் அவர்களுக்கு உணவளி, அவர்கள் உனக்கு நன்றி செலுத்துவார்கள். உலக மக்களை அவர்களை நோக்கி, உலக மக்களில் ஒரு கூட்டத்தார்களை அவர்களை நோக்கி நீ திருப்பி விடு. ஏன்?
தொழுகை அவர்கள் நிலைநாட்டுவார்கள். சொன்னார்கள், ரப்பி ஜஅல்னி முகீமா. அந்த துஆவுடைய வரிசையில், இறைவா என்னை தொழுகை நாட்டக்கூடியவனாக ஆக்கு. ஒரு நபி பிரார்த்திக்கிறார், என்னை தொழுகையை நடக்கூடியவனாக ஆக்கு. வமின் துர்ரியத்தையும் ரப்பனா வ தக்கா. இந்த துஆவை அங்கீகரித்துக் கொள். ரப்பனா கஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன் யௌம யகூம். யா என் பெற்றோர்களை, முஃமின்களை அந்த மறுமை நாளில் மன்னித்து விடு, விசாரணை நாளில் மன்னித்து விடு செய்து அந்த இடத்தை விட்டு போகிறார்கள். அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை என்ன நடக்கிறது என்பதை இப்ராஹிம் ஒருபோதும் யோசிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய பொறுப்பில் விட்டு செல்கிறார்கள். அல்லாஹ் ஆலமீன் அனுப்புகிறான். அங்கே குடியேற வேண்டும். அங்கிருந்து இந்த உலகத்தின் தலைவர் உருவாக யமன் தேசத்திலிருந்து ஒரு கூட்டம் ஜுர்ஹும் கோத்திரத்தார்கள். ஜுர்ஹும் கோத்திரத்தார் தேசத்திலிருந்து வழியாக கடந்து செல்லும் போது பறவை ஒரு இடத்தை முகாமிட்டிருக்கிறது. ஏதோ தண்ணீர் இருப்பது போல அங்கே சென்று பார்க்கிறார்கள். அங்கே ஒரு பிள்ளையும் இருக்கிறார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அந்த தண்ணீரை விற்கிறார்கள். தண்ணீரை எடுத்து கொடுக்கிறார்கள். அதன் காரணமாக அவர்கள் அங்கே குடியேற அனுமதி கேட்டு அங்கேயே குடியேறுகிறார்கள். அங்கிருந்து ஒரு சமூகம் உருவாகிறது, அரபுகளுடைய சமூகம். அந்த சமூகத்தில் தான் ரப்புல் ஆலமீன் பிறக்க வைக்கிறான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எப்படி, எந்த வழியில அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கூட்டி பாருங்க. சுப்ஹானல்லாஹ். சோதனை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மக்காவில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கள் திரும்பி வருகிறார்கள். இந்த வயதில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா பலக மஅஹு, விடலை பருவம். அது ஒரு குழந்தையின் மிக முக்கியமான பருவம். ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் ஒரு அன்பும் பாசமும் பரிமாறக்கூடிய பருவம். அழைத்தால் மகன் வருவார், மகன் தந்தையோட அமர்ந்து கொள்வான். அப்படி ஒரு காலம், அழைத்தால் வரக்கூடிய நிலைமை அது, அந்த பருவம் அது. அந்த வருடத்தை, அந்த பருவத்தை அவர் அடைந்து இப்ராஹிம் அவர்களுக்கு கனவிலே அல்லாஹ் காட்டுகிறான், இப்ராஹிம் உன்னுடைய மகன் இஸ்மாயிலை நீ அறுக்க வேண்டும் என்று. அல்லாஹ் அக்பர். எங்க இதெல்லாம் கேட்டதான் புதுசா கேட்கறது இல்ல. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. எனக்கும் உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். பிள்ளைகளை நீங்கள் கையால் அறுக்கும் அதாவது கட்டளை இட்டால் என்ன ஆகும்? என் பிள்ளைய அறுக்கிறாவது சொன்னா நான் என்ன செய்வேன்? என் பிள்ளைக்கு கையில ஏதாவது அடிபட்டுச்சுன்னா என்ன ஆகும் என் நிலைமை? அந்த மகனை தான் பல ஆண்டுகள் 80 வயதை கடந்ததற்கு பிறகு கொடுத்த ஒரு குழந்தை அல்லாஹ் சொல்கிறான், அஸ்லம் துபில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்கு கட்டுப்படுறேன். மகனை அழைத்தார்கள். உன்னை அறுப்பதாக கண்டேன். நான் என்ன செய்வது? மகன் யாரு? வளர்ப்புல வளரல, தாயுடைய வளர்ப்புல வளர்றாங்க. அந்த தாய் சுப்ஹானல்லாஹ் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தந்தை சொன்னவுடன் சொன்னார்கள், யா இஃஅல் மா துஅமர் சதஜிது இன்ஷாஅல்லாஹ் மினஸ் ஸாபிரீன். அல்லாஹ் எதை கட்டானோ அதை செய்து விடுங்கள். எந்த வயசுல? இஃஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹ் மினஸ் ஸாபிரீன். உண்மையாளர்களை ஒருவராக எம்மை நீ பார்ப்ப. அந்த கட்டுப்பட்டார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு. குடும்பம் அல்லாஹ்விற்கு எப்படி கட்டுப்பட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள். செயல் சோதனை செயலாக மாறுகிறது. மகனை முகம் குப்புற வீழ்த்துகிறார்கள். ஏன் முகம் குப்புற? அறிஞர்கள் சொன்னார்கள், இங்கே முகத்தை அறுத்தால் ஒரு கால் மகனின் கண்ணில் உள்ள தடுத்துவிடும், அந்த அன்பு தடுத்துவிடும் என்பதால் முகத்தை பார்க்காமல் முகம் குப்புற கவிழ்த்தினார்கள். கத்தியை எடுத்து அவர்கள் அறுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அழைக்கிறான், இப்ராஹிமே கது சத்ருயா, அந்த கனவை உண்மைப்படுத்தி விட்டாய். இன்னா கதாலிக நஃப்ஸினீன்,
உன் ஹலீல் நான், நீ என், உமக்கும் எமக்கும் இடையே எந்த உறவும் இல்லை. அல்லாஹ் இப்படி தீன்களுக்கு கூலியை வழங்குவான். இன்னதா லஹுவல் பலாஉல் முபீன், தெளிவான சோதனை இது. வஃபதைனாஹு பிதிப்ஹின் அதீம், பகரவாக மகத்துவமான ஒன்றை கொண்டு அவர்களுக்கு பலியிடுமாறு ஏவினான். வதரக்னாஹி ஃபில் ஆகிரீன் சலமுன் அலா இப்ராஹீம் கذلك நஜ்ஸி ஸினீன். அல்லாஹு அக்பர். வதரக்னாஹி ஃபில் ஆகிரீன் சலமுன் அலா இப்ராஹீம், இப்ராஹிமுக்கு சலாம் உண்டாகட்டும். ஆம், இப்ராஹிமுக்கு சலாம் உண்டாகிக் கொண்டே இருக்கும். அவர் பிறந்தது மரணிக்கும் முறை, அவர் இந்த உலகத்திலே மரணித்ததற்கு பிறகு இந்த உலகம் அழியும் வரை இப்ராஹிமின் புகழ் சலாம் இந்த உலகமெல்லாம் பரவும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லி அலா இப்ராஹிம். தனக்கு ஸலவாத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கும் போது சொன்னார்கள், இப்ராஹிமுக்கு எப்படி யா அல்லாஹ் புரிந்தாயோ கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், அதுபோல் உங்களுக்கும் அருள் புரியுமாறு அல்லாஹ்விடத்திலே வேண்டுங்கள் என்றார். சலாமுன் அலா இப்ராஹிம் கனஜஸில் முஹ்ஸினீன். நபி அல்லாஹ்வுடைய சோதனையில் வெற்றி காண்கிறார். அல்லாஹ்வுடைய கட்டளைக்குடைய மகனை அறுக்குமாறு அல்லாஹ் ஏவினால் கூட அறுக்க தயாராகிறார். அந்த ரப்புக்காக நான் என்ன செய்தேன், நீங்கள் செய்தீர்கள். எம்மால் காலை ஒரு ஃபஜ்ருடைய தொழுகை தூக்கத்தை கூட அல்லாஹ்வுக்காக தியாக முடியாது. நமக்கு தூக்கம் முக்கியமே இல்லையா? 8 மணி வரை தூங்கலாம், நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது இல்ல. தூக்கத்தை எப்படிங்க தியாகம் செய்யறது? அதை விட நமக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை விட நமக்கு அதானங்க பெருசு. எப்படிங்க வட்டியை தியாகம் செய்யறது? அது இல்லாம முடியாதுங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை விட நமக்கு அதான பெருசு. அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாகவா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அந்த நபி இடத்திலே இருந்த பக்குவம், அந்த நபி இடத்திலே இருந்த பயம். அல்லாஹு அக்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு துஆவை பார். வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், லா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன் யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். யா அல்லாஹ், மறுமை நாளில் மனிதர்களை ஒன்று கூட்டக்கூடிய அந்த நாளில் என்னை நீ கேவலப்படுத்தியா அல்லாஹ்? எங்க உன் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க பாப்போம். என்னைக்காவது அல்லாஹ் மறுமையில என்னை கேவலப்படுத்திராத ரப்பேன்னு கேட்டிருக்கோமா? சொர்க்கத்தை கொடுன்னு கேட்போம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ கூடிய அல்லான்னு கேட்போம், என்னென்ன வேணுமோ சொர்க்கத்தில் கேட்போம். மறுமையில அல்லாஹ் என்னை கேவலப்படுத்திராத யார் அல்லாஹ் கேவலப்படுத்துவோம்? அல்லாஹ் சொல்றா, யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்த தூய்மையான ஷிர்க்கிலிருந்து விலகிய உள்ளத்தை யார் கொண்டு வருவாரோ அவர்தான் வெற்றி அடைவார். அப்படிப்பட்ட எனக்கு கொடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இத் ஜாஅ ரப்பஹு பிகல்பின் சலீம். அவர் யார்? அந்த சலீமான உள்ளம் கொடுக்கப்பட்டவர். சலீமான உள்ளம் கொடுக்கப்பட்டவர் தான் மறுமை காக்கப்படுவார் அந்த இழிவில் இருந்து. ஆனால் அவரே கேட்கிறார், அந்த உள்ளத்தை சுமந்திருக்கக்கூடிய நிலம், யா அல்லாஹ் என்னை மறுமையிலே கேவலப்படுத்தி விடாது. யாருக்கு இருக்கு மறுமையுடைய பயம்? பாருங்க, இன்னைக்கு காலைல ஃபஜ்ர்ல இருந்து நைட் வரைக்கும் உட்கார்ந்து இருக்கோமா? இன்னைக்கு நான் மறுமைச்சு பார்த்தேன், மஹ்ஷரை நினைச்சு பார்த்தேன், அல்லாஹ் என்ன உண்டு கூட்டுறதை பார்த்த, அல்லாஹ் என்ன விசாரிக்கிறத நினைச்சு பார்த்தேன்னு யாராவது சொல்ல முடியுமா? அவ்வளவு தைரியமான நல்ல அமல்களையா செஞ்சு வாழ்றோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மஹ்ஷர்ல ஒன்று கூட்டப்படும் போது எல்லோரும் அவர்களுடைய நிலைமைகளை அறிந்து, வாங்க எல்லாரும் போவோம், யாராவது நமக்காக சிபாரிசு செய்ய இருக்கிறாங்களா? ஆதம் சொல்லுவார், முடியாது என்னால். நூஹ் சொல்லுவார், முடியாது என்னால். இடத்திலே செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய நண்பர் இருக்கிறார், அவரிடத்திலே செல்லுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே இப்ராஹிம் அலி என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அல்லாஹ் இன்ன ரப்பி கலிபல் யௌம கதபன், என் இறைவன் இன்றைய தினத்தோடு இருக்கிறான் என்ற கோபத்தை
நான் இதற்கு கண்டதில்லை, இதனாலும் அல்லாஹ்விடத்தில் போவதில்லை. நான் 3 சொல்லி இருக்கிறேன். இந்த பொய்களோடு நாளை மறுமையில் இந்த நிலையில் இந்த மஹ்ஷரில் ரப்பை என்னால் சந்திக்க முடியாது. மூணு பொய். இன்னி சகீம், சிலை, பெரிய சிலை, தன் மனைவியை பாதுகாப்பதற்காக சகோதரி. நம்ம அமல்கள் கொஞ்சம் நிறுத்தி பாரு. முன்னாடி என்ன தைரியத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிற்போம். நாம் விட்ட தொழுகை என்ன, நாம் செய்த பாவங்கள் என்ன, செய்த குற்றங்கள் என்ன, இன்ன வரைக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறுபட்டு நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன. ஒரு நபி யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என் நிலைமை என்று அல்லாஹ்வை அழைத்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகு இந்த சோதனையை வெற்றி கண்டதற்கு பிறகு மறுபடியும் பலஸ்தீனை நோக்குகிறார்கள். அல்லாஹ் இந்தியை சோதனைக்கு பிறகு இருக்கிறான். அல்லாஹ் அதை குர்ஆனிலே சூரத்துடைய 30வது அல்லாஹ் கூறுகிறான். இதுவரை சாரா அவர்களுக்கு கிடையாது. ஹல் அதாக ஹதீத் ضيف இப்ராஹீம் அல்-முக்ரமீன், அந்த விருந்தாளிகளோடு கண்ணியமிக்க முறையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடத்தை பற்றி நபியே அந்த செய்தி உங்களிடத்திலே வந்து சேர்ந்ததா? தഖலு அலைஹி ஃபகாலு ஸலாமன், மலக்குகள் வருகிறார்கள். ஜிப்ரீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டையாளம் தெரியாத நபராக சலாம் கூறுகிறார். இப்ராஹிம் சலாம் சொன்னார், யார் என்பதில்லை. இருந்தாலும் விருந்தாளிகள் அழைத்து ஒரு மாமிசத்தை அவர்களுக்கு உணவாக தயாரித்து கொடுக்கிறார்கள். ஃபகர்ரபஹு இலைஹிம், அந்த உணவை அவர்களுக்கு நெருக்கமுடன் கால அலா தஅகுலூன், சாப்பிட மாட்டீர்களா என்று கேட்கிறார்கள். அவர்கள் அதிலிருந்து விலகிக் கொள்கிறார்கள். ஏன்? அவர்களுக்கு உணவு தேவை கிடையாது. அவர்கள் அதிலிருந்து விலகிக் கொள்கிறார்கள். ஜஸமீன்ஹும் ஹைஃபா, இப்ராஹிம் இஸ்லாமுக்கு ஏதோ ஒரு பயம் வந்து விடுகிறது. فأوجس خيفة قالوا لا تخف, சொன்னார்கள் قالوا لا تخف وبشروه بغلام عليم. அல்லாஹ் அக்பர். சோதனைக்கு பிறகு வெற்றி. فإن مع العسر يسرا فإن مع العسر إن مع العسر يسرا. அல்லாஹ் சோதனைக்கு பிறகு அல்லாஹ் வெற்றியை, அல்லாஹ் எளிமையை வைத்து فإن مع العسر يسرا சொன்னார்கள். ஒரு நற்செய்தி உண்டு உங்களுக்கு, بغلام அலீம், சிந்தனை ஒரு குழந்தையை அல்லாஹ் கொடுப்பதை பெற்றுக் கொள்ளுங்கள். அங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுக்கும் போது ஹலீம், மென்மையான குழந்தையை அல்லாஹ் கொடுக்கிறான். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்மாயில் அவர்களுடைய வம்சத்தில் வந்தவர்கள், மென்மையானவர்கள், இரக்க குணமுடையவர்கள். அலீம், சிந்தனையுடையவர்கள். இஸ்ஹாக் எல்லாம் யூதர்கள். நம்மை அப்போது சார்கள் ஓடி வருகிறார்கள், முகத்தில் அழித்தவர்களாக. நான் ஒரு வயசான ஒரு கிழவி, அல்லாஹ் அக்பர், எனக்கு நான் மலடி, குழந்தை பெற்றெடுக்க முடியாது, எப்படி கிடைக்கும்? காலு கதாலிக், ஒரு தாயுடைய அந்த ஏக்கம், தாய் ஏக்கம் வெளிப்படுகிறது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாமல் இல்லை. தாய் ஏக்கம் வெளிவரும் போது சொன்னார்கள், கதாலிக் கால ரப்புக், ரப்புகி, பெண்ணே உங்கள் தான் சொன்னான், நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், அது நடக்கும். இன்னஹு ஹுவல் அலீம், அவன் அறிந்தவன், ஞானம் உள்ளவன். அதற்கு பிறகு லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்துடைய அழிவை பற்றி பேசுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த மலக்குகள் அங்கிருந்து கலைந்து செல்கிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, மக்காவிற்கு திரும்ப வருகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கஅபாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏவுகிறான். கஅபா கட்டப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் அலைஹிஸ்ஸலாம் பிறகு மறுபடியும் பலஸ்தீனை நோக்கி திரும்பி செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு
அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் 2 குழந்தைகளை அவர்களுடைய மூலமாக இஸ்மாயில் வம்சத்தில் பிறகு எந்த நபியும் வரவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. இறுதி நபி இஸ்ஹாக் அவர்களுக்கு பிறக்கிறார்கள். அவர்களிடமிருந்து யாக்கூப் பிள்ளை யார்? பிள்ளை யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களிடமிருந்து பனி இஸ்ரவேலர்கள் வருகிறார்கள். பனி இஸ்ராயீலுடைய கோத்திரத்தை கண்ணியத்துக்குரியவர்கள். நேரம் முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த வாழ்க்கை முழுவதும் சொல்வது அல்லாஹ் இப்ராஹிமை அல்லாஹ் பல வழிகளில் சொன்னது போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களுக்கு வெளியேறக்கூடிய வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பான். அல்லாஹ்வுடைய திட்டம் அப்படித்தான் அமையும். அல்லாஹ் நாடியதை செய்வான். முஃமினோடு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பான். அவர்கள் எப்போதும் அல்லாஹ் கைவிட மாட்டான். இந்த துல்ஹஜ்ஜுடைய நாட்களில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே மிக நெருக்கமான நாட்கள் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10. நமக்கு ரமதானுடைய கடைசி 10 நன்மைகள் தெரிந்தது போல் இந்த முதல் நன்மைகள் நாம் தெரிவதில்லை, முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ச்சியாக நோன்பு வைத்ததாக ஹதீஸுகள் இருக்கிறது. அல்லாஹ்வை அதிகம் நெருங்கிய அமல்களை இந்த நாட்களில் அல்லாஹ்வுடைய தூதர் செய்வார்கள். அரஃபாவுடைய நோன்பை ஹஜ்ஜிக்கு முடியாதவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள். அது பாவத்திற்கும் வரக்கூடிய பாவத்திற்கும் பரிகாரம் என்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அரஃபாவுடைய நோன்பை கூடிய மனிதர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. உலகத்துடைய சூழலில் பலர் ஹஜ்ஜுடைய நியத்தை கொண்டிருப்பார்கள். அவர்களால் ஹஜ்ஜிற்கு செல்ல முடிந்திருக்கும். அல்லாஹ் யார் ஹஜ்ஜுடைய நியத் கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய முழு கூலியை அவர்களுக்கு வரக்கூடிய ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஆமீன் தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். இந்த அழைப்பை ஏற்று இந்த நேரடியில் கலந்து கொண்டதற்கு அல்லாஹுடைய அஸ்மா வ சிஃபாத் பாடத்திட்டத்தை நாம் வாரம் பார்த்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அவருடைய அஸ்மா வ சிஃபாத்துடைய தொடர்வோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்விலிருந்து படித்து வாழ்ந்து அவர்களுடைய வழியை மரணித்து நாளை மறுமையில் அந்த நபிமார்களோடும் ரசூல்மார்களோடும் குறிப்பாக தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மறுமையில் ஒன்று கூட்டப்பட்டு வைக்கப்பட்டு சொர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். اللهم صل على محمد آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقولي هذا أسأل الله لي ولكم. السلام عليكم ورحمة الله وبركاته.